கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் இந்த டிசம்பர் மாதத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39-40 வசனம். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். என் அன்புக்குரியவர்களே, மரியாளுடைய நல்ல ஒரு சுவாபத்தை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஆண்டவர் மரியாளுடைய வயிற்றிலே வந்தாலும் அந்த வாழ்த்துகிற எண்ணம் மரியாளுக்குள்ளே இருந்தது. யோவான் எலிசபெத்துடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது இவள் வாழ்த்தினால் வயிற்றில் உள்ள பிள்ளை பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு வாழ்த்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளை துள்ளிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். பாருங்க, அதிலும் பெண்கள், அதில் பாருங்க, மரியாள் ஒரு பெண். அவள் போய் சகரியாவின் வீட்டுக்குள்ளே, மலை நாட்டின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வீட்டுக்குள்ளே சென்று வயிற்றிலே கர்ப்பமாக இருக்கிற மகளை வாழ்த்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த சுவாபம் ஆண்டவர் அதை பார்த்திருக்கிறார். அதனால தான் தேவதூதன் கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அந்த சந்ததியிலே மரியாளுடைய வயிற்றிலிருந்து வெளியே வருகிறார், பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு. என் அன்புக்குரியவர்களே, சாதாரணமாக நீங்கள் மரியாளை நினைக்க வேண்டாம். மரியாளுக்கு தேவனுடைய நாமத்தினாலே கிருபை இருந்தது, தேவனுடைய நாமத்தினாலே வாழ்த்தக்கூடிய இருதயம் இருந்தது. எத்தனை பெண்கள், ஆண்கள் நாம் மற்றவர்களை வாழ்த்துகிறோம். எப்போ குற்றம் கண்டுபிடிக்க வேண்டாம் நம்ம யோசிக்கிறோம். நம்மளை விட அவங்க நல்ல பேர் வாங்கிடுவாங்களான்னு யோசிக்கிறோம். ஆனால் இது ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு சத்தியம். பிரியமானவர்களே, மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய ஒரு இருதயம். தேவதூதன் வாழ்த்து என்று சொல்லவில்லை. தேவதூதன் மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் மரியாள் அங்கே யோவான் வயிற்றில் இருக்கும்போது வாழ்த்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமளும் மரியாளை போல மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி நாம் வாழ்த்தும் போது அது ஆசீர்வதிக்கப்படும். அந்த குழந்தை நன்மையாய் வளரும். அந்த குடும்பத்திலே குறைகள் மாறும். அதைத்தான் இந்த நாளில் சத்தியத்திலே நாம் பார்க்கிறோம். எலிசபெத்தை மரியாள் வாழ்த்தினாள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் நீங்கள் வாழ்த்துறீங்க? உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொந்தங்களை எத்தனை பேர் வாழ்த்துறீங்க? குறைகள் சொல்லுகிறோம், அவர்களுக்கு தவறு கண்டுபிடிக்கிறோம், ஆனால் வாழ்த்துகிறோமா? ஆனால் தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பினால் நீங்கள் வாழ்த்துவீர்கள், வாழ்த்தக்கூடியவராய் இருப்பீர்கள். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இப்படி நாங்களும் வாழ்த்துவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய சமாதானமும் உம்முடைய சந்தோஷமும் உம்முடைய மனநிறைவும் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீரப்பா. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.